ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்க ஹவு டு டேக் நான் உங்க தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, அதாவது ஹவு டு ஏர்ன் மணி இன் யூடியூப். ஸோ யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ண முடியும், அது எந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலுடைய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி, அதாவது உங்களோட சேனலுக்காக ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ண இமெயில் ஐடியில் நீங்கள் பிராண்ட் அக்கௌண்ட், அதாவது யூடியூபோட பிராண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது பிராண்ட் நேம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணணும். அதாவது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது பிளாக் ஷீப்பாக இருந்தாலும் சரி, மைக் செட், ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான நேம் 1லேருந்து 2 லைன்ல இருக்கிற மாதிரி, அதாவது லைன்லாம் கிடையாது, ஸோ 2 வார்த்தையில இருக்கிற மாதிரி நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல வளர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா உங்களோட சேனலை, அதாவது கூப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அதே மாதிரி பார்க்குறவங்களும் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, அதாவது உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் காமெடி, ஃபுட்டு, ஸோ ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு நீங்கள் கண்டென்ட்டை சூஸ் பண்ணாலும் அது யூனிக்காக இருக்கணும். நீங்கள் போடக்கூடிய வீடியோவுமே உங்களுக்கு யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களோட கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக ட்ரெண்டிங் ஆகிட்டே போகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா AVE. ஸோ அது என்ன அப்படின்னா, AVEனா ஆடியோ வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த ஆடியோ அப்படின்றது நீங்கள் பேசக்கூடிய, ஸோ பாருங்க நான் ஒரு மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வீடியோ அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வீடியோ. எடிட்டிங் அப்படின்றது நீங்கள் பண்ணக்கூடிய எடிட்டிங். ஸோ பேக்ரவுண்டில் நான் மியூசிக் போட்டுட்டு இருக்கேன், ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கணும். நான் இந்த லைட்டிங் பேக்ரவுண்டுக்காக ஸோ ஃப்ரண்ட்ல 2 லைட் வச்சிருக்கேன், ஸோ சைட்ல 2 லைட் வச்சிருக்கேன். ஸோ இந்த சைட்ல இருக்கக்கூடிய 2 லைட் வந்து பார்த்தீங்க எதுக்கு அப்படின்னா, என்னோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. மேலே இருக்கக்கூடிய லைட் எதுக்குன்னா என்னோட ஃபேஸ் கவர் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே ஒரு லைட் வச்சிருக்கேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா டாப்ல கவர் பண்ணுறதுக்காக அந்த லைட்டு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 லைட் வச்சு நான் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் வீடியோ அண்ட் எடிட்டிங், ஆடியோ வீடியோ எடிட்டிங். ஸோ கரெக்டாக இருந்தாலே உங்களோட வீடியோ வந்து குரோத் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில். ஸோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணியாச்சு, ஸோ அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன தேவைப்படுது, தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஹவு டு ஏர்ன் மணி. ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்களா, அதாவது தம்ப்நெயில் முன்னாடி நம்ம என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அடுத்தது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகும். நீங்கள் ஒரு 4 வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் டக்கு டக்குன்னு வந்துடாது வியூஸ்க்கெல்லாம். ஸோ நீங்கள் மினிமமாக ஒரு 50லேருந்து, ஸோ ஒரு 50 வீடியோ போட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் கூட கொலாப் பண்ணலாம். கொலாப் அப்படின்னா நான் அதை பற்றி தனியாக சொல்கிறேன், ஸோ இந்த வீடியோ நான் சொல்ல விரும்பல. ஸோ கொலாப் அப்படின்றது நிறைய யூடியூபர்ஸ் வேற ஒரு யூடியூபர் கிட்ட ஹெல்ப் மாதிரி, நான் உங்களோட யூடியூப் சேனலை ப்ரமோட் பண்ணுறேன், நீங்கள் என்னோட சேனலை ப்ரமோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொலாப்பு. ஸோ அடுத்ததா நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது மணி அப்படின்றது. இப்போ புதுசாக கொண்டு இருக்கிற அப்டேட் இப்போன்ட்டு இல்லை, அது 2 வருஷமா இருக்கு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறமா 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இது இருந்தாலே நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா 1000 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்சன்ஸ் கூட இணைக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சன்ஸ் உங்களோட வீடியோக்கெல்லாம் ஆட் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வீடியோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும், அப்புறம் நீங்கள் கொடுத்துக்கூடிய டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன், ஸோ இதுவுமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒர்க் ஆகும்.
இதுவும் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு $10 வரும். $10 வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சன்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கும் 3 சான்ஸ் இருக்கு. ஸோ நீ 3 சான்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் முடிஞ்சு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து உங்களோட பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சலான் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை கொண்டு நீங்க பேங்க்ல காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மணி பேங்க்கு டிரான்ஸ்ஃபர் வரும். அதுக்கப்புறமா நீங்க போடக்கூடிய எல்லா வீடியோக்குமே உங்களுக்கு டைரக்டா அதாவது ஒவ்வொரு டைமே நீங்க வெரிஃபிகேஷன் பண்ற அவசியம் கிடையாது. ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரு ஆட்சன்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மணி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் யூடியூப்ல சேனல் ரன் பண்ற ஒவ்வொரு கிரியேட்டருமே கஷ்டப்பட்டு தான் ஸோ இந்த காசை எடுக்கிறாங்க. ஸோ இந்த காசுக்கு நீங்களும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது எப்படின்னா இப்போ நம்மளோட சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இதுல இடையில உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு யூஸ் தான். இதுல இந்த வீடியோ பார்த்ததால உங்களுக்கும் யூஸ் தான். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம ஹவு டு டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். ஸோ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க தினேஷ்.